Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படினு சொல்லி நம்புறேன். இன்னைக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வீகேர்ல இருந்து வைன் சோப் வந்து நான் ரிவ்யூ பண்ண போறேன். என்னோட சைடுல இருந்து சொல்ற மாதிரி ஆனஸ்டா நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே. இத வந்து நான் அமௌண்ட் கொடுத்து தான் வந்து வாங்கி இருக்கேன். இது எனக்கு பிஆர்லலாம் வந்து வரல. சோ அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கும்போது வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லும்போது அது வந்து ஆனஸ்டா இருக்கணும். அப்பதான் அவங்க அந்த அமௌண்ட் ஒரு 10 ரூபீஸா இருந்தாலுமே அது அவங்களுக்கு வந்து வர்த் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். ஸோ அதனால் நான் எப்போவுமே ஆனஸ்ட்டாக தான் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு இது வரைக்கும் நம்புகிறேன். இதுக்கப்புறமாவும் நான் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே வந்து போயிடலாம். இது வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணை கவர்ற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கலர் தான். வைன் சோப் அப்படின்னா யார் தான் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் வீகேர் மாதிரி ஒரு நல்ல ஒரு பிராண்டில் வந்து அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் வந்து இது வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இந்த சோப்பில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் சைடில் அப்படின்னு வந்து பார்க்கலாம். வீகேர் வைன் சோப்பு 76% TFM கிரேட் 1 சோப்பு. ஸோ கிரேட் 1 அப்படின்றதுனால நான் இதை சூஸ் பண்ணி வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஆல் ஸ்கின் டைப்புமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து 100 grams இந்த சோப் வந்து நான் வாங்கியிருந்தது. இது வந்து செட் ஆஃப் 3 செட் ஆஃப் 6 அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஆஃப்லைன்லேயுமே வந்து நிறைய மெடிக்கல்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கவரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே பாக்ஸில் பார்த்தா அதே கலர் தான் வந்து உங்களுக்கு அந்த சோப்லுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்மெல் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஹெவி ஸ்மெல்லாக வந்து இருக்குது. சில பேருக்கு ஹெவி ஸ்மெல் வந்து பிடிக்காது, சில பேருக்கு வந்து பிடிக்கும். ஸோ அதனால வந்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இந்த சோப்பை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணியை விட்டு நம்ம வந்து நுரைச்சி பார்க்கும்போது அந்த நுரை வந்து ரொம்ப ஹெவியாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு கம்மியாக தான் நுரைக்குது அப்படின்னா அந்த சோப்பை நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிரேட் 1 சோப்பு தான். ஸோ இந்த சோப்பை யூஸ் பண்ணும்போது நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் கிரேட் 2 சோப்பு மென்ஷனே பண்ணாத சோப்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி சோப்பெல்லாம் நம்ம சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கிரேட் 1 சோப்பை வந்து தாராளமாக வந்து நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு தான் வந்து நுரைக்குது. நம்ம அதிகமாக போட்டு தேய்க்கும் போது இந்த அளவுக்கு தான் வந்து நுரை வந்து வருது. இந்த சோப் வந்து ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ்லேருந்து ஏஜ்டு ஆகிற வரைக்கும் யார் வேணும்னாலும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேட்டகிரி தான், இந்த ஏஜ் கேட்டகிரி தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. இந்த சோப்போடைய ரேட் வந்து 100 கிராம் வந்து 69 ரூபீக்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இந்த சோப்பில் பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. இந்த பாக்ஸோடைய கலர். பட் சோப்புலேயுமே இதே கலரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு கொஷின் மார்க் வரும் இல்லையா? ஸோ என்ன இவ்வளோ கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கொஷின் மார்க் தான் எனக்குமே. எப்போவுமே நம்ம ஒரு சோப் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஃபேஸை வந்து வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபோம் மட்டும் தான் நம்ம எடுத்து நம்மளுடைய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணணும். டேரெக்டாக சோப் எடுத்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து ரஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்புறம் சுருக்கம் வெல்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரியான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. வைன் சோப் நான் எதுக்காக சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுடைய கலரை வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம இன்டேக்காக எடுக்கும் போதும் சரி, இந்த மாதிரி சோப் பேஸில் நம்ம யூஸ் பண்ணும்போதும் ரெகுலராக யூஸ் பண்ணும்போதும் சரி, நம்மளோட கலரை வந்து நல்லாவே வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும். என்னோட ஸ்கின்ல இந்த சோப்பை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் 100% டர்ட்டை வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுத்தது. நம்மளோட ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக வந்து இருந்துச்சு. ரியலாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி சோப் சாஃப்டாக இருக்கிற ஸ்கின் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி தான் வந்து இருந்தது எனக்கு ஃபீலே. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு சோப்போடைய அந்த சாஃப்ட்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த அனுபவம் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. டர்ட் எல்லாமே வந்து கிளியராக ரிமூவ் ஆச்சு. ஒரு சோப்போடைய ஒர்க் என்னமோ அது வந்து கரெக்டாக வந்து பண்ணுச்சு. நான் வந்து ஒரு 10 டேஸ்க்கும் மேலே இந்த சோப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பிம்பிள்ஸ் வந்து வரல, இல்லை ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் அந்த மாதிரி வரல. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த சோப்பை பொறுத்த வரைக்கும் இதோடைய ஸ்மெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சுத்தமாக வந்து செட் ஆகாது. எல்லா ஸ்கின் டைப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இந்த ஒரு ஸ்மெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவியாக இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். நிறைய பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்குலாம் இந்த ஸ்மெல் வந்து ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக ஒத்துக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். பட் நார்மல் ஸ்கின்னில் இருக்கவங்க இல்லை எனக்கு ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்கலாம் இந்த சோப் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் தான் வந்து வருது. இந்த சோப்பை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஏதாவது ஸ்கின்னில் இரிட்டேட்டிங் வருதா, இல்லை இச்சிங் மாதிரி வருதா, பிம்பிள்ஸ் வருதா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கேட்டிங்க அப்படின்னா எனக்கு எதுவுமே வந்து வரலைங்க.
ஆனஸ்ட்டாக சொல்ல போனோங்கன்னா இந்த சோப் வந்து நார்மலான ஒரு சோப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு இந்த ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. நான் வந்து ஏன் செட் ஆஃப் 3 வாங்கினேன் அப்படின்ற மாதிரி கூட எனக்கு ஒரு சில டைமில் தோணும். இதோட வேலை நல்லா செஞ்சாலுமே இந்த சோப்போடைய அந்த எஃபெக்ட் வந்து நல்லா இருந்தாலுமே இந்த ஸ்மெல் வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஸ்மெல்லை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த சோப்பை தாராளமாக வந்து என்ன மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்க யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஸ்மெல் வந்ததுனால எனக்கு கொஞ்சம் வந்து பிடிக்காத மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்கின்னால் எந்த ப்ராப்ளமும் இந்த சோப்னால் வரலை. அது ஆனஸ்ட்டாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த சோப்பை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின் வந்து ஒயிட்னிங் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோலேயே. ஸோ நான் யூஸ் பண்ண டேஸ்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் வந்து கொடுத்துச்சு. ஃப்ரெஷ் அப்படின்னா வந்து எனக்கு ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு லிட்ரலி எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. நான் ஆனஸ்ட்டாக தான் வந்து சொல்கிறேன். அதே டைமில் எனக்கு ஸ்கின் வந்து இந்த கொஞ்சம் நாளில் வந்து எனக்கு ஒயிட்னிங் ஆன மாதிரி அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ அதனால் வந்து நான் உடனே வெள்ளையாயிட்டேன் அப்படிலாம் வந்து நான் பொய் சொல்ல வந்து விரும்பலை. வெள்ளையாலாம் ஆகலை. என்னோடய ஸ்கின் எப்பவுமே இருக்க மாதிரியான கலரில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் இங்கே கிளியர் பண்ணிக்க விரும்பலை. மேபி வந்து ஒரு 2 month இல்லை 6 month இல்லை 1 year கிட்ட நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட் வந்து தெரியும். நான் ஆல்ரெடி வீக்கர் ஒயிட்னிங் சோப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கோட் மில்க் சோப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த சோப்போட ஸ்மெல் வந்து ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த சோப்பை எப்படா வந்து காலி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வீட்டில் கண்டிப்பாக வந்து என்னோடய ஹஸ்பண்ட் யூஸ் பண்ண மாட்டார் இவ்வளோ ஹெவியான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் உள்ள சோப்பு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எல்லா ஸ்கின் டைப்லையும் உள்ளவங்களும் இந்த சோப்பை யூஸ் பண்ண முடியாது. சென்சிட்டிவாக இருக்கவங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ஒரு குட் ரிசல்ட்டாக ஒயிட்னிங்குக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது வந்து கண்டிப்பாக இந்த கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். இதோட ஃப்ராக்ரன்ஸஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெட்டேக் வர மாதிரிலாம் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் ஃப்ராக்ரன்ஸை பற்றி பேசியிருக்கேன் அப்படின்னா நிறைய வீடியோஸ் என்கிட்ட வந்து எடுத்து பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு ஃப்ராக்ரன்ஸை பற்றி நான் பேசியே இருக்க மாட்டேன். ஏன்னா எல்லாமே மைல்டாக இருக்கும். இதில் அவ்வளோ ஹெவியாக இருக்குது. அது எனக்கு பெரிய 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 மைனஸாக வந்து தெரியுது. மற்றபடி எனக்கு எக்ஸ்ட்ராவாக எதுவும் பிம்பிள்ஸ்லாம் வரல அப்படின்னாலுமே எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அவ்வளோதான் இந்த வீடியோ. டேக் கேர், பை, டாடா.